அதிகமாக மசாலா ஃப்ளேவர் சேர்க்காம பூரி சப்பாத்தி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு குருமா ரெசிபி. உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிற ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் உருளைக்கிழங்கு 4 சின்னதாக எடுத்திருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸில் 2 எடுத்திருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. துருவன தேங்காய் ஒரு 1/2 கப், தக்காளி 1 நல்ல பெரிய சைஸில் 1 பாதியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு 2 பல், வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 1/4 வாசிக்கும் கம்மியாக, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இது லோ ஹீட்லேயே லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒன்று கருகிடுச்சுனாலும் கசப்பு தட்டிடும். வெங்காயம் 1 மீடியம் சைஸில் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச், பெருங்காயம் ஒரு பிஞ்ச், காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை ஒரு கொத்து. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச், மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு தண்ணி ஒரு 1/4 கப் விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு இப்போ ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போது வேக வச்ச பட்டாணி ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இவ்வளோ நேரம் நீங்கள் வதக்கிறதுலையே தக்காளி வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். உப்பு 1 டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிறேன். அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 1/2 கப் விட்டு அடுப்பு நல்லா ஹை ஹீட்டில் வைங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சால்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவைப்படலை. இப்போ மூடி வச்சு நம்மளுக்கு காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான குருமா ரெசிபி தயார். இதில் எந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ரொம்ப மைல்டான குருமா ரெசிபி. இது சப்பாத்தி பூரி எல்லாம் விட சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.